காவல்துறை வருது, வந்த உடனே அந்த யார் கண்டுபிடிச்சாரோ அவன் உட்பட ஒரு 5 வேலையாட்களை கைது பண்ணி கொண்டு போய் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு நீ வெளியே வா, அது வரைக்கும் நீங்க முஸ்லிம்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அடக்கணும்னா உங்களை கைது பண்ணி ஆகணும்னு சொல்லி கைது பண்ணி இது சென்னையில் நடந்த சம்பவம். அதே மாதிரி ரம்ஜான் சமயத்துல உடனே தொழுகைக்கு வந்த முஸ்லீம்கள் ஒன்னா சேர்ந்து நேரம் அந்த இடத்துக்கு வரா, அங்க இருக்கக்கூடிய டிராபிக் எப்படி ரோட்ல போய் கைய பிடிச்சி எவ்வளோ ஒருத்தர் இழுத்தா கூட அந்த பெண்மணி யாருகிட்ட போய் சொல்லணும்? நம்ம வீட்டுல அண்ணன் கிட்டயோ தம்பி கிட்டயோ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ அம்மா இது மாதிரி பண்ணிட்டாங்க வந்து சொல்லணும். யாராவது கோவில்ல போய் சொல்லுவாங்களா நம்ம அம்மா பெண்கள்? உட்காருங்க. அண்ணா அந்த கிரேனோட அனுப்பிடுவாங்க. பாசம் வாங்கிக்கிறேன். பாசம் வாங்கிக்கிறீங்க. விநாயகர் சதுர்த்தி விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு 5 நாள் விழாவாக பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி இன்று இங்கே துறைமுகத்திலே 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. ராட்சச எந்திரம் கிரைன் மூலம் இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகிறது. இன்று பல்வேறு மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த அரசாங்கத்திற்கும் இதுக்காக ஒத்துழைத்த காவல்துறைக்கும் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது.